அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களை நடத்துவாராக. இந்த நாளில் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பொல்லாத உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொல்லாத சத்ருவின் போராட்டங்கள் அதிகமாய் காணப்படுகிறது. பல தீமையான காரியங்கள் சத்ரு கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறான். அநேகருடைய குடும்பத்தை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளை, இந்த தீமை நின்று நாம் விடுதலை அடைவதற்காக இன்றைக்கி சாயங்காலம் ஒரு விடுதலை கூட்டத்தை நாங்கள் சபையில் வச்சுருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது தீமையில் சிக்கியிருக்கிறீங்களா? மந்திரத்தினாலோ, பில்லி சுனியத்தினாலோ, ஏவலினாலோ, சத்ருடைய கிரிகளினாலோ பாதிக்கப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கி சாயங்காலம் 5 to 8 மணி வரைக்கும் நடக்க போகிற விடுதலை ஜெபத்துக்கு வாங்க. அந்த விடுதலை ஜெபத்தில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். உங்களுக்கு விடுதலை தருவார், கட்டுகளை உடைப்பார், உங்கள் வியாதிகளை சுகமாக்குவார். அற்புதத்தையும் அடையாளத்தையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு ஆண்டவர் செய்து முடிப்பார். வாங்க, தேவனுடைய சமூகத்தில் விடுதலை பெற்றுக்கொண்டு செல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 4 வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு எவ்வளோ பெரிய தீமை இருந்தாலும் கர்த்தர் எல்லா தீமையினின்றும் உங்களை ரட்சிப்பதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். எந்த தீமை உங்களை மேற்கொள்ள ஆண்டவர் விடமாட்டார். கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். 2வது பாருங்க, உங்களை ரட்சிப்பது மட்டுமல்ல, பரம ராஜ்யத்தை அடையும்படி உங்களை காப்பாற்றுவார். பரலோக ராஜ்யம் போகிற வரைக்கும் அந்த பூமியில் உங்களை காப்பாற்றுவார். ஒரு தீங்கும் அணுகாமல், ஒரு போராட்டம் உங்களை மேற்கொள்ளாமல், ஒரு பாடுகளை உங்களை தொடாமல், ஒரு சத்துருக்களும் உங்களை மேற்கொள்ளாமல் பரம ராஜ்யத்தை அடையும்படி கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார் அந்த பூமியில். பிரியமானவர்களே, அவருக்கு சதா காலங்களில் மகிமை உண்டாகும். அவருக்கே சதா காலங்களிலும் மகிமை. உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவருக்கு மகிமையாய் வாழ அவருக்கு மகிமை உண்டாகத்தக்கதாக நம்முடைய ஜீவியத்தை செய்ய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இன்னைக்கு சாயங்காலம் ஓடி வாங்க. கர்த்தர் உங்களை ரட்சித்துக் கொள்ளுவார். தீமை நின்று உங்களை மீட்டுக் கொள்ளுவார். கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். ஐயோ, அவ்வளோதான், செத்துருவேன், அவ்வளோதான், என் லைஃப் போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் இன்னைக்கு மீட்டுக் கொள்ளுவார். உங்களை ஆண்டவர் அவருடைய கிருபையினால் உங்களை மகிமை உண்டாக சதா காலமும் உங்களை காப்பாற்றுவார். கர்த்தருடைய சமூகத்தில் இந்த வசனத்தின்படி நாம் ஆயத்தப்படும். இன்றைக்கி சாயங்காலம் வாங்க, உங்களை நான் சந்திக்கிறேன். ஜெபிக்கலாமா? பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கி சாயங்காலம் நம்முடைய பிள்ளைகள் வந்து இந்த வசனத்தின்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் விடுதலை அடைந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லா தடைகளை உடைப்பீராக. சத்ருடைய கிரியைகளை அழித்து போடுவீராக. லோகா ரபாலா துடாதாலா பாசி ஆந்தரா. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்துங்கப்பா. பரிசுத்த ஆவியின் பலன் உடைய பிள்ளைகள் மேலே இறங்கட்டும். ஆசீர்வதித்து நடத்தும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற இந்த சாயங்காலம் நடக்கிற எல்லா ஆண்டவர் இந்த விடுதலை ஜெபத்தில் வருகிற ஜனங்கள் விடுதலை அடைவார்களாக. அற்புதம் நடக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். உடைய நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க, மூடிமறைங்க, நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை நடத்துவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென்.